பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் பேச வருகிறாரா? மாதவிடாய் என்ன நிற்கும் பொழுது, என்ன தலைப்பு மாதவிடாய் வாணி? காலங்களில் மாதவிடாய் நிற்கும் பொழுது ஏற்படும் பிரச்சனைகள், அல்லது இளம் பிள்ளைகளுக்கு லேட்டாக வர்றது, பீரியட் ஆமாம். பிரச்சனைகள், பீரியட் வரைக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், ஓ. நிக்கக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், ரெண்டு அப்புறம் இருக்கிற பிரச்சனை, இப்படி நிறைய என்ன ம். அதுகளை பற்றி பேச வருகின்றோர். சமகால இலக்கிய நேரம் வாங்கோ. இங்கே காலை வணக்கம் கலைவாணி முன்னடா முன்னோர்களுக்கு எனக்கு பாமுறிஞ்சி மந்திரி ஆனந்தேசம். புதன்கிழமைக்கான சமகால இலக்கியம் 650வது ஆக்கமாகும். நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தல் மாதம் 14, 11, 24 அன்று நடைபெற்று முடிந்தது. மிக அமைதியான முறையில் முறை தேர்தல் இடம்பெற்று முடிந்தது. தமிழ் மக்களுக்கு நல்ல உறுப்பினர்கள் தெரிவாக இளைஞராக எதிர்பார்த்து நின்றவர்கள். அதன்படி இளையோர் பலரும் மூத்தோரில் சிவஞானம் ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார், பொன்னம்பலம், செல்வம் அடைக்கலநாதன் என்போர் தெரிவாகியுள்ளனர். முக்கிய தலைவர்கள் தோல்வியை அடைந்தனர். இம்முறை யாழில் 6 உறுப்பினர்களும், வன்னியில் 4 பேரும், மட்டக்களப்பில் 4 பேரும், திருகோணமலையில் 2 பேரும், அம்பாறையில் 1 பேரும், மதுளையில் 2 பேரும், ரத்தினகிரி ஒருவருமாக, மாத்தளை 4 பேரும், 4 பேரும் வெளியாக 4 பேரும் பாராளுமன்ற உறுப்பினராக தமிழர்களாக 28 அங்கவர்த்தர்கள் தெரிவாகியுள்ளனர். இம்முறை ஈழத்தமிழர் வரலாற்றின் தமிழ் விடுதலை வலியுறுத்தி ஆரம்பித்த கட்சியாக தமிழரசு கட்சி பரிதாப நிலையாகிவிட்டது. பாராளுமன்ற தமிழ் உறுப்பினர்கள் பெண்களும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். மலைய பகுதியில் 2 பெண்கள் பிப்ரவரி 18 தொடங்கி 27 புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பதிவும் இதேவேளை புதிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் 24 காலை 10 மணிக்கு கூடியது. தமிழர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தமிழில் தங்கள் சத்திய பிரமாணத்தை செய்து கொண்டார்கள். மிகவும் வரவேற்கத்தக்கக்கூடியது. அமைதியான ஜனநாயகீலான பாராளுமன்ற தேர்தலுக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து இருந்தார்கள். கனடா, பிரான்ஸ் தலைவர்கள் தமிழ் மொழியில் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். யாழில் தெரிவானவர்கள் மக்களில் தேவைகளை பூர்த்தி செய்ய உழைப்பார்கள் என்ற நம்பிக்கை எதிர்பார்த்து நிற்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். சமகால இலக்கியம் வாணிமோகனுக்கும் அதிபன்னடா மோகனுக்கும் ஆக்கம் 167 ராணி சம்பந்த ஜெர்மனியில் இருந்து. அமெரிக்காவில் புதியதோர் கிருமி. எப்போது கொரோனா தொற்று ஆரம்பித்ததோ அன்றிலிருந்து இன்று வரை எத்தனையோ லட்சம் பேர் இறந்தும் இந்த கிருமி தொற்றுக்கு இன்னும் திருப்தி இல்லை போல விதவிதமான கிருமிகள் ரசாயன மாற்றம் அடைகின்றது. அதன் சூழலுக்கேற்ற வகையில் இதனை அழிப்பதற்கு ஒரு மருந்து கண்டுபிடித்தால் அது தன் உருவத்தை மாற்றி அந்த மருந்துக்கு தன் உயிரை காப்பாற்றி தான் அழியாதவாறு தப்பித்துக் கொள்கின்றது. இது இயற்கையின் சீற்றமா அல்லது செயற்கையின் மாற்றமா? தற்போது அமெரிக்காவில் எம்போய் என்னும் கிருமி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இயற்கையின் சூறாவளிக்கு புது பெயர்கள் போல இக்கிருமிகளுக்கும் ஒரு புது பெயர் அமைந்து விடுகின்றது. அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் இந்த நோய்க்குரிய சம்பவம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாம். இந்நோய் கிருமியால் பாதிக்கப்பட்டவர் ஆப்பிரிக்காவிற்கு சென்று வந்துள்ளதால் இது கிளாட் 2 என்னும் ரக கிருமிகளுக்கும் இந்த கிருமிகளுக்கும் தொடர்புள்ளதாக கூறப்படுகின்றது. மத்திய கிழக்கு ஆப்பிரிக்காவில் இந்த கிளாட் 2 ரக கிருமிகள் நோய் தொற்று பலருக்கு ஏற்பட்டது என அறியப்பட்டுள்ளதாம். பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் எத்தனை கிருமி எங்களை சுற்றி தொடர போகின்றது என்று. நன்றி, வணக்கம். ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. வணக்கம். பெண்களுக்கான சமகால இலக்கியம் 659வது ஆக்கமாகும். அப்படியேண்டா நேம்ஸ் பிலிப்ஸ் அவர்கள் தர இல்லையா போடுவதா சொன்னாரே நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள். தெரியும் போடுங்க பார்க்குறேன். போடுறேன்னா சொன்னவர் நேவிஸ் பிலிப்ஸ். சமகால இலக்கியம் 19. புதன் சிந்தனை பொறிச்சொல்பம் இல்லை சரி. சரி, தடுக்கிழமை தரலாம்.
வணக்கம் அம்மா. இலக்கியம் பக்கமாக ஒருவர் தேர்தல் விஷயங்கள் நீங்கள் தரப்புறீங்களா? நகுலவதி அவரை விட்டுட்டார் தானே எப்போவோ. இன்னும் ஒருவர் கிருமிகள் பற்றி தந்திருந்தார். நம்மளுக்கு திம்பல கிருமிகள் தெரியுது தானே. அது கண்ணுக்கு தெரியாது கிருமிகள், இது கண்ணுக்கு தெரிகிற கிருமிகள் பலது இருக்கு தானே எங்களை சுற்றி. எங்க இருக்குன்னு தெரியல அந்த கிருமிய. இல்லை அந்த கிருமி, சொல்லி சொல்லி அந்த கிருமி கண்ணுக்கு தெரியாது, எங்களை சுற்றி இருக்கிற கிருமிகள் எங்களை தெரியுது தானே. கெட்ட கிருமியால் உங்களுக்குள்ளே எத்தனை கிருமிகள் இருக்கு. அதானே எங்களை சுற்றி. எம்போ கிருமி, இது எம்போ கிருமி. இது இதுக்கு மருந்து இல்ல வாணி, எங்களுக்கு தெரிஞ்ச கிருமிகளுக்கு அதுகளுக்கு அவங்க மருந்து கண்டுபிடிச்சு போட்டு கிருமிய கண்டுபிடிக்கிறாங்க. அதுகளுக்கு கூப்பிட்டு விஷயத்த கொடுத்துட்டு அப்படியே அனுப்ப வேண்டியதுதான். எங்களை தெரிஞ்ச இல்ல கிருமி. வாணிமோகன், முதல் கிரீக் லெட்டர்ஸ்ல உள்ள அவ்வளவு எழுத்துக்கள்லயும் கிருமிகளை பற்றி தந்துச்சுன்னா அது முடிஞ்சது. இப்ப வேற துவங்கிட்டு ஒன்றும் விளங்க இல்ல. அதோட இனி இப்ப அரசாங்கத்தை பற்றி ஜெயாக்கா சொன்னா எல்லாத்தையும் விவரமா இப்படியே தொடர்ந்து கொஞ்ச காலத்துக்கு சொல்லி கொண்டிருக்கலாம் புதுசாக அரசாங்கத்தை பற்றி. விருந்தும் மருந்து 3 நாளைக்கு பாப்பமே. நீ அது 30 300 நாள் தொடர்ந்தாண்டு பாப்பமே ஒரு தரம். என்ன ராவணன் ஆண்டா என்ன, ராமர் ஆண்டா என்ன, எங்களுக்கு நல்லது நடந்தா சரி. மற்றது இப்ப இந்த சம்பளங்களை பத்தி எல்லாம் சொல்லியாச்சு. இப்ப அரிச்சுனா சொல்லியிருந்தா எனக்கு 2 லட்சம் சம்பளம் வந்து அதெல்லாம் போய் தான் போல. வணக்கம் மணி, நானும் கேட்டேன். மூக்குள்ள வரைக்கும் சளி போகுமா? போகாதானே? அவனால ஆவி பிடிக்க வேண்டியதுதான். அதுதான், அது போல பிடிக்க வேண்டியதுதான். அதுதான், அது போலத்தான் இந்த என்ன இலக்கிய நேரங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தேன். இதுக்கு என்ன சொல்றான்னு தெரியாம கிடக்கு. இந்த கொரோனாவும் அதுவும் புதுசா கண்டுபிடிச்சாலும் ஒண்ணு செய்யலாம், எல்லாத்துக்கும் சேர்த்து ஊசி அடிச்சு என்னமோ ஒரு தொற்றைத்தான் தேடி தந்திருக்கிறார்கள். இல்ல மழைய பாடி ஆக்களுக்கு கொரோனா அந்த ரேஞ்சினா இப்ப இருக்கணும். உடம்பெல்லாம் வலி, காய்ச்சல், இருமல். அந்த கொரோனா ஆரம்பிக்கக்குள்ள இருந்தார்கள் தானே ஒரு கிறிஸ்மஸ் டைம்ல. அதே போல இப்ப ஆரக்கட்டால் உடம்பொலி போனவர்கள தானே 3 நாளும் உடம்பொலியெல்லாம் இருந்தவர், சரியான உடம்பொலி. அது இப்ப வாணி இருமல் குறைஞ்சு ஆக்கள் சரியான களைப்பு, அந்த உடல் சோர்வாவே விட்டது ஜனங்களுக்கு. அப்ப ஊசியை போட்டு என்ன திரும்ப அது சும்மா அந்த கண் துடைப்புக்கு தான். இப்ப முந்தின காலத்துல தடிமன் வரையிலையோ இருமல் வரையிலையோ சொல்லுங்க பாப்பா. இப்ப அருமலும் தடிமலும் வந்த உடனே இது கொரோனா, இது இந்த வருத்தம் கண்டு உடனே அதுக்கு அதை விட பயப்படுற ஒரு தன்மையும் இருக்கு. பக்கத்துல இன்னொரு ஆள் இருமிட்டா எங்களுக்கு ஒரு தச்சலும் ஒரு பயம் டப்பண்டு வருது. இல்ல பயம் மாறது போற விஷயம். இப்ப நாங்க இருமைக்க திரும்பி பாக்கணும் பாருங்க. அப்படி அந்த நேரம் கோவம் வருது. இல்ல கோவம் வருது. ஏனண்டா அது இன்னும் தனக்கு இருமல் வராத மாதிரி என்ன மாதிரி நாங்க இன்னும் எங்க இருந்து வந்த அதோட என்ன சொல்லுங்க அப்ப, சிகரெட் குடிக்கிறவனும் பார்க்க அதை சுவாசிக்கிறவனுக்கு தான் வருத்தம். எனக்கு இருமும் அது போலதான் இந்த இரும பக்கத்துல இருக்கிறவருக்கும் அந்த இருமல் அந்த துணியல் போன உடனே அவர்களுக்கும் அது ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். அது ஒண்ணும் செய்ய முடியாது. அது காலத்தின் கொடுமை. எல்லாருக்கும் தானே. இப்ப கூடுதலாக நியாயமான பேருக்கு இந்த வருத்தம் தான். இருமலையோ இதுகளையோ அடக்க இயலாது. அப்ப நான் இருமல் வந்ததுண்டா உடனே ஏதாவது ஒன்று எடுத்து எங்கட வாயை நாங்களே பொத்தி கொண்டு இருமுறது பொது இடங்கள்ல. அது ஏன் மற்றவைக்கு இடைஞ்சலை கொடுப்பான், அது உண்மை பொய் என்றது 2வது விஷயம். ஒரு பயத்தை கொடுக்காம, ஏனென்றா நாங்களும் அப்படித்தான் யோசிக்கிறோம். இருமேக்க எல்லாருமே திரும்பி பாப்பினோம் எங்க அந்த இருமல் யாரு இருமினோம் ஒரு பஸ்ஸுக்கு இல்ல ஒரு பொது இடத்துல. இல்ல அதை திரும்பி பாக்குறோம், பார்க்க கூடாது. அது என்னது புதுனமா, அது வேணுமாட்டு பாக்குறது. அவங்க பக்கத்துல இருந்து நல்லா இட்டும்பு வேணுமா, நாங்க கண்டு உடம்பு இருக்கணுமா, நாங்க வரும்போது இப்படி என்ன புதுசா அப்பதான் என்ன வீட்டு சத்தம் பாற மாதிரி முந்தைய காலத்துல இந்த இருமல் சளிகள் வந்ததும் அது சாதாரணமா அது மாறுகிறது. இப்ப அதை வச்சு அலக்களிக்குது மக்களை, ஆக்களை உருக்கி வைக்குது. என்ன சளி வருது, மூச்செடுக்க கஷ்டமா இருக்குது, மற்ற தடிமல் மாறுதில்லை, இருமல் மாறுதில்லை,
அப்ப எல்லாம் அதால ஜனங்கள் பயப்படுதல் மற்றவர்களுக்கு உத்தரிக்க ஒரு மாதமா உடம்ப முறிச்செடுக்குது உடம்ப முறிச்செடுக்குது எடுக்குது ஆன்டிபயோட்டிக்கே இது வேலை செய்யுது இல்ல ஆன்டிபயோட்டிக்கே எடுக்கலாம்னு நிக்கணும் இப்ப ஆன்டிபயோட்டிக் எடுத்தா அது உடனே விலை இனமா போடுது அது வேலை செய்யுது இல்ல அது கட்டாண்டு சும்மா இதுக்கு என்னொண்ட திருப்பி தெரியணும் இப்ப எனக்கு அப்படித்தான் உடனே இல்ல இப்ப மாஸ்க போட்டு இருமுறம் சரியா திரும்ப அதையே சுவாசிக்கிறது தானே அதே கூடாது உண்மையில இப்போ மாஸ்க் எடுத்துட்டு வெளியில் இருமுறது தான் உண்மை அது பார்க்கல எல்லா இடத்துல அப்படி செய்யலாம் மாஸ்க் எடுத்துட்டு எங்கள் கையை டிஷ்யூ வச்சு செய்யலாம் இது மாஸ்க்கு போட்டு நாங்கள் இருமிட்டு திரும்ப அதே ஊற்றி திரும்ப சுவாசிக்கிறோம் கூடாது அது ஆனா இலக்கிய இது கேட்டிருந்தேன் மணி 2 பேருக்கும் வாழ்த்துக்கள் கண்ட இது அந்த தேர்தல் இதுகளை பற்றி எழுதியிருந்தார் சிறப்பான வாழ்த்துக்கள் என்ன இப்பதானே ஆரம்பிச்சிருக்கிறார் வாணி ஆனால் வெப்பார் கொஞ்சம் கொஞ்சம் ஆப்பு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நடக்கத்தான் போகுது எல்லாம் முதல்ல என்ன ஒரு பழமொழி மாதிரி தான் அதுதான் அதுதான் இல்லவாணி இப்ப யாழ்ப்பாணத்திலே எல்லாம் ஆமியால சரியான பிரச்சனை எடுக்க சொல்லிட்டாரு எடுத்துப்பிச்சவர் தான் வர்ற வரையக்குல வாணி அவர் பேனில வரையக்குல ஆனரவு வரியல் இருக்குதானே அதுல வரியல்லையே உடனே ஆமிக்காரன் நிக்க உடனே எல்லாரையும் அவரே எடுத்து பிச்சு போட்டான் அந்த இல்ல இப்ப சரி ஆனா பிறகு ஒவ்வொன்று வரைக்குள்ள தான் சில விஷயங்களை யோசிக்கவும் பண்ணுந்தானே சில விஷயங்களை இப்போ நான் சரியா இப்படி இது இல்லாதபடினால இப்படி நடந்திருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது சும்மா இல்லை எடுத்தடுப்பில் செய்வினோம் அது பிறகு சில சில சம்பவங்கள் நடக்க ஓகே இந்த தடை இருக்கிறபடினால இப்போ கட்டுப்பாடு இல்லை இப்போ அது இருக்கிறபடினால அதில் நின்றும் பஸ்ஸுகள் சரியா இப்போ இது இல்லைன்னா என்ன அதே அப்போ எல்லாமே இருக்குது நன்மையும் இருக்குது இப்போ பாதகம் இருக்குது சாதகம் இருக்குது பிறகு தான் அதை யோசிக்கக்குள்ள தான் தெரியும் அவசரப்பட்டு சொல்லி இல்லை யாழ்ப்பாணத்தில் அந்த பெரிய இராணுவ தளமானி அதுக்குள்ள ஒரு தடவை பெரிய காட்டிடம் நீர் காட்டினவங்க பெரிய அங்கதான் பெரிய தளபதிகள் மெயின் அந்த கதையை எடுக்க சொன்னு சொன்னா அப்ப எல்லாரையும் அப்படிதான் சில சில விஷயங்கள் ஓகே ஆனா பிறகு எடுத்த பிறகு ஒரு பிரச்சனை வந்தா தான் மாணி யோசிப்பு மெயின் எடுத்து அதுதான் அதுக்கு பிறகுதான் ஒன்றும் செய்ய முடியாது எடுத்த பிறகு திருப்பி கொண்டு போடுவேன் அதுதான் இருக்கிறது மற்றது விஷயம் என்னன்னா யாழ்ப்பாணத்துல தமிழ் போலீஸ்களை போட்டிருக்கிறார் தமிழ் போலீஸ் தான் நேற்று நீங்கள் மற்றது சொன்னீங்க அந்த மோடின்ற இது சொல்லியக்குள்ள ஜெயமலர் நைஜீரியால நிக்கிறார் மோடி இப்ப நைஜீரியா பிரேசிலுக்கு நைஜீரியாவுல முந்தானா போய் பிரேசிலுக்கு போயிட்டு அந்த 3 நாள் அந்த மகாநாட்டுக்கு போனவர் ஆமாம் இவர் டிசம்பருக்கு தான் இவர் எங்களோட ஜனாதிபதி போறார் டிசம்பருக்கு தான் இந்தியாவுக்கு போறார் அதான் டிசம்பருக்கு தான் போறேன் நான் திரும்ப கேட்டேன் போய் நல்ல தீர்ப்பு வரட்டும் நன்றி மிக நன்றி எல்லோருக்குமே வணக்கம் முதல் தேதி நான் சொல்லி இருந்தாதான் இப்படி இந்தியாவுக்கு ஆனா அது டேட்டு குறிக்கையில இப்படி புது ஜனாதிபதி முதலாக இந்தியாவுக்கு புறப்பட இருக்கிறார் என்றுதான் முதல் செய்தி இருந்தது நான் அதை தான் சொல்லியிருந்தேன் நான் புறம் ராத்திரி சொன்னவையால் அவர் மோடி அங்க இருக்கிறபடியா பிரேசில்ல நிக்கிறபடியால் இவர் டிசம்பருக்கு தான் போறார் இந்தியாவுக்குன்னு சொல்லி நன்றியோ நகுலா வாங்க ஆமா நானும் இந்த இலக்கியம் கேட்டேன் வணக்கம் வாணி நலம் தானே நானும் கேட்டேன் தேர்தல் அந்த உறுப்பினர்கள் தேர்தலை பற்றி அழகாக சொல்லியிருந்தார் ராணி சம்பந்தரும் அழகாக சொல்லியிருந்தார் இருவருக்கும் வாழ்த்துக்கள் ஆமா ஒரு ஜனாதிபதி இலங்கையில முதல் ஜனாதிபதி பதவி வகித்தால் அயல் நாடுகள் உள்ள இந்தியாவுக்கு தான் முதல் செல்வது அநேகமானவர்களுடைய வழக்கம் ஆகவே அந்த இதுல இவரும் இந்தியா செல்ல இருக்கிறார் என்ற செய்தியையும் கேட்டிருந்தோம் நாளைக்கு பாராளுமன்ற தேர்தல் 21ஆம் தேதி வரப்போகிறது அந்த மகிழ்ச்சி ஒரு பக்கம் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களை ஆவலுடன் எதிர்பார்க்கிற மக்கள் ஒரு பக்கமாக அது செல்லுகின்றது இலக்கியத்துக்கு நன்றி கூறி அந்த தேர்தலையும் நாங்கள் வரவேற்றுக் கொண்டு உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எழுதிய அத்தனை இலக்கியதாரர்கள் ஜியா நடேசனுக்கும் ராணி சம்பந்தருக்கும் வணக்கம் நன்றி நன்றி வணக்கம்.